ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 11வது அத்தியாயம். இன்னைக்கு புது அத்தியாயம் தொடங்குகிறோம். அத்தியாயத்தின் தலைப்பு விஸ்வரூபம். முதல் ஸ்லோகம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இத்தகு அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. பொருளுரை. கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதை இந்த அத்தியாயம் தெளிவாக காட்டுகின்றது. பௌதிக பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் அவரே மூல காரணம். கிருஷ்ணர் ஓர் அவதாரம் அல்ல, அவரே எல்லா அவதாரங்களுக்கும் மூலம். இது முந்தைய அத்தியாயத்தில் முழுமையாக விளக்கப்பட்டது. இப்போது அர்ஜுனனை பொறுத்தவரையில் அவன் தனது மயக்கம் தெளிந்துவிட்டது என்று கூறுகின்றான். இதன் பொருள் என்னவெனில், கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாகவோ தனது நண்பனாகவோ இனிமேல் அர்ஜுனன் நினைக்கப் போவதில்லை. மாறாக எல்லாவற்றிற்கும் மூலமாக எண்ணுகின்றான். கிருஷ்ணரை போன்ற சிறந்த நண்பரை பெற்றிருப்பதால் அர்ஜுனன் மிகுந்த உற்சாகமும் பெருமிதமும் கொள்கிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டாலும் பிறர் இதனை ஏற்காமல் இருக்கலாம் என்று அவன் இப்பொழுது எண்ணுகின்றான். எனவே கிருஷ்ணருடைய தெய்வீக நன்மையை அனைவரின் மத்தியிலும் நிலைநிறுத்துவதற்காக விஸ்வரூபத்தை காட்டும்படி கிருஷ்ணரிடம் அவன் இந்த அத்தியாயத்தில் வேண்டுகிறான். உண்மையில் ஒருவன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அர்ஜுனனை போன்று அச்சமுறுகிறான். ஆனால் கருணையின் உருவாகிய கிருஷ்ணர் இதனை காட்டிய பிறகு தன்னை மீண்டும் தனது சுய உருவத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். நான் உனது நன்மைக்காகவே என்னிடம் பேசிக்கொண்டுள்ளேன் என்று கிருஷ்ணர் பலமுறை கூறியவற்றை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். மேலும் தனக்கு நிகழ்பவை அனைத்தும் கிருஷ்ணரின் கருணையாலேயே என்பதையும் அர்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறான். எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்றும் அவரே எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ளார் என்றும் அர்ஜுனன் தற்பொழுது முழு நம்பிக்கை வைத்துள்ளான். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारिणी. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. अर्जुन उवाच मदनुग्रहाय परमं गुह्यम् अध्यात्म संहितं यद्व्योक्तं वचस्तेन मोहोयं विगतो मम. மீண்டும் மொழிபெயர்ப்பு. அர்ஜுனன் கூறினான், ஆன்மீகம் சம்பந்தமான பரம ரகசியங்களை அன்புடன் எனக்கு வழங்கியுள்ளீர். தங்களது இந்த அறிவுரைகளை கேட்டதால் இப்போது எனது மயக்கம் தெளிந்துவிட்டது. ஹரே கிருஷ்ணா. முதல்ல எல்லாரையும் இந்த சத்சங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இங்கே வழக்கம் போல் தொடர்ந்து பகவத்கீதையினுடைய ஒரு ஸ்லோகத்தை இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம். இது 11வது அத்தியாயம், விஸ்வரூபத்தின் முதல் ஸ்லோகம். அர்ஜுனன் பேசக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதுக்கு முந்தைய அத்தியாயத்தில் 10வது அத்தியாயத்தில் பகவான் சதுர் ஸ்லோகன்னு சொல்லக்கூடிய 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகங்கள் பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்.
அது தொடர்ந்து 19வது ஸ்லோகம் தொடங்கி அடுத்த ஒரு 20 ஸ்லோகங்களில் பகவான் அவருடைய ஐஸ்வர்யங்களை, அவருடைய விபூதிகளை ஒரு நீண்ட பட்டியல் கொடுக்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்ட பின்பு அர்ஜுனனுக்கு இப்போது கிருஷ்ணருடைய நிலை என்ன அப்படின்றதுல துளி அளவும் சந்தேகம் கிடையாது. எல்லா மயக்கமும் இப்போ தெளிஞ்சிருச்சு. இங்கே என்ன சொல்கிறான்? மோகோயம் விகதோ மமா. மோகம் அப்படின்னா மோகித்து போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? மயங்க நிலையில் நமக்கு எது என்னன்றதை புரியாத நிலை. ஸோ அந்த மாதிரி ஒரு குழம்பிய நிலையில் இருக்கிற அர்ஜுனன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீதையினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனனுடைய நிலை எப்படி இருந்தது. சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு சொல்லி 2வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர்கிட்ட தன்னை சீடனாக ஒப்படைத்து கொள்ளும்போது அவனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? வாயெல்லாம் உளருது, உடல் நடுங்குது, அவனுக்கு பேச்சு வர மாட்டேங்குது, பெரும் குழப்பத்தில் இருக்கான். எனக்கு எது சரின்னு தெரியல, நீங்கள் இதுதான் சரின்னு சொல்லி எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட தன்னை சிஷ்யனாக ஒப்படைத்து கொள்கிறான். அப்படி இருந்த அர்ஜுனன் ஒரு 10 அத்தியாயம் பகவத்கீதை கேட்ட உடனே இப்போ என்ன சொல்கிறான்? எல்லா குழப்பமும் தெளிவாயிடுச்சு. இப்போ மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்கள்லேயும் நம்ம பார்க்கலாம். அர்ஜுனன் இந்த கருத்தை திரும்பவும் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அர்ஜுனன் மட்டும்தான் இந்த மாதிரி வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலையில் இருந்தான் அப்படின்றது கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே குழப்பமான சூழ்நிலைகள் வந்துட்டு தான் இருக்குது. என்ன, ஒருத்தருக்கு குறைவாக இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். குழப்பமான சூழ்நிலைகள் எனக்கு வந்ததே கிடையாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இருக்கீங்களா? நான் அப்படிலாம் ஒரு சூழ்நிலை சந்தித்ததே கிடையாது. எல்லாத்தையும் அப்படி சர்வசாதாரணமாக நான் எதிர்கொண்டுடுவேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருக்குமே. ஏன்னா அதுதான் இந்த பௌத்திக உலகத்தினுடைய ஒரு இயற்கை குணம். அதுதான் பௌத்திக உலகம்னாலே துக்காலயம், துன்ப நிறைந்த இடம். பல பிரச்சனைகள் வரும், நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்கும். சில சமயத்தில் நமக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கும், பெரும்பாலான சமயங்களில் அதிர்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் பௌதிக உலகம். நினச்சி கூட பார்க்க முடியாது. காலையில் ஒரு பக்தரை சந்தித்தேன் சேலத்தில். திடீர்னு சில மாதங்களாக அவரை பார்க்க முடியல. நானும் அவரை தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. என்னடா இவரை காணுமே கொஞ்ச நாளாக அப்படின்னு இன்றைக்கி காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு இன்றைக்கி ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார். என்ன பிரபு கொஞ்ச நாளாக காணோம் அப்படின்னு விசாரித்த போது அப்போ தான் தெரியுது, அவரும் அவருடைய மனைவி 2 பேருமே தீட்சை வாங்கின பக்தர்கள், நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தவங்க பல வருஷமாக. திடீர்னு இன்றைக்கி இப்போ பார்த்து கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மாதாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல் வந்தது, உடம்பு சரியில்லாமல் போச்சு. கோயம்புத்தூரில் போய் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணோம், அது சரி வரல, அதில் சில பிரச்சனைகள் உண்டாச்சு. மறுபடியும் ஒரு மாதத்தில் மறுபடியும் இன்னொரு முறை செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதனால் வர முடியல அப்படின்னு சொன்னார். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம். இது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நல்லா இருந்தாங்க, திடீர்னு உடலில் ஒரு 4-5 நாளில் உடலில் சில மாற்றங்கள் உண்டாச்சு. என்ன ஏதுன்னு சோதித்து பார்க்க போனால் இந்த மாதிரி அப்படின்னு பல லட்சங்கள் இப்போ செலவு பண்ணி அவங்க யாருமே அதை திட்டமிட்டிருக்க மாட்டாங்க, யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சூழல் வரும் அப்படின்னு. இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கில் இந்த மாதிரியான சம்பவங்கள் சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக
இந்த அதிர்ச்சி தரக்கூடிய செயல்களோ அல்லது மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களோ நடக்கிறது தான் இந்த பௌத்திக உலகம். சுக துக்கம் ரெண்டுமே நிலையில்லாத ஒரு விஷயம். அதனால தான் கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்திலே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை சகித்து கொள்ள கற்றுக்கொள். அப்படின்னா பெரும்பாலும் துக்கம்தான் வரும். ஸோ அதனால் நீ சகித்து கொள்ள கற்றுக்கொள். சந்தோஷம் வரும்போது அதை சகிச்சுக்கணுன்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதுவும் தான் ஆக்சுவலி உண்மையிலேயே கீதையில் கிருஷ்ணருடைய அறிவுரை அதுக்கும் தான். ஏன்னா சில சமயத்தில் சிலருக்கு சந்தோஷம் வரும்போது தலகால் புரியாமல் ஆடுவாங்க. ஏன்னா என்ன பண்ணுறோன்னே தெரியாமல். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நிலைக்க போகிறது இல்லைன்றத நீ புரிந்துகொள். ரெண்டுத்தையும் சமமாக எடுத்துக்கோ அப்படிங்கிறார். மாத்ராஸ்பர்ஷா சுகந்தேய சீதோஷ்ண சுக துக்கத. சுக துக்கம் ரெண்டுமே எப்படி? சீத உஷ்ணா, குளிர்காலம் இருந்தது, இப்போ போயிட்டு இப்போ கோடை காலம் வந்துட போகுது, அவ்வளோதான். இதுவும் நிலையானது கிடையாது, இதுவும் நிலையானது கிடையாது. ரெண்டுமே மாறி மாறி வருது. ஸோ அது மாதிரி தான் சுக துக்கம் அப்படின்றது மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சுக துக்கத்தை எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக குழப்பமான சூழ்நிலைகள் வரும். குழப்பம் வரும். என்ன பண்ணுறது? இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவர் சொல்கிறது கேட்கலாமா, இவர் சொல்கிறது கேட்கலாமா, இந்த மாதிரி குழப்பம் பல சமயங்களில் நம்ம எல்லாருக்குமே வருது. ஸோ அதனால தான் இது நமக்கு ரொம்ப முக்கியம். எல்லாருடைய குழப்பத்தையும் தீர்ப்பதற்கு ஒரே வழி கிருஷ்ணர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா கிருஷ்ணர் மட்டும்தான் இந்த மாதிரியான எந்த குழப்பமும் இல்லாத ஒருத்தர். இந்த மாதிரி எல்லா குழப்பத்தில் இருந்தும் ஒருத்தரை விடுவிக்கக்கூடிய சக்தி கொண்டவர் அவர் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் குழப்பம் இருக்குது. பிரம்மா உட்பட, சிவபெருமான் உட்பட எல்லாரும் இந்த மாதிரியான குழப்ப சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா அவங்க நம்மளை மாதிரியான குழப்ப சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிரம்மாவுக்கும் ஒரு குழப்பம் வருது. பிரம்மாவை படைக்கப்பட்ட போது மகாவிஷ்ணுவோட கர்ப்பதக்ஷாய் விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து அந்த தாமரை வருது. தாமரை மேலே பிரம்மா படைக்கப்பட்டுட்டார். சுற்றிலும் பார்க்குறாரு, வெறும் இருட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம பிறந்து வரும்போது நம்ம சுற்றி ஏன்னா அம்மா இருக்காங்க, நர்ஸு இருக்காங்க, உறவினர்கள்லாம் இருக்காங்க. இருந்தும் நம்மளால் சகிச்சிக்க முடியல, கத்துறோம், அலறோம். ஆனால் பிரம்மாவுக்கு அங்கே ஒருத்தருமே இல்லை. அழுதா கூட ஏன் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். என்ன பண்ணுறது புரியல. பார்க்குறாரு, அங்கே இங்கே பார்க்குறாரு. அந்த தாமரையோட தண்டுக்குள்ளே அப்படியே போகிறாரு. அத்தலை வித்தலை சுத்தலை தலாதலை எல்லா லோகங்களும் மேலே இருந்து தொடங்கி எல்லாம் பார்த்தாலும் ஒன்றுமே தெரியல, அங்கே யாருமே இல்லை. கடைசியில் ஒரு வார்த்தை தப்பா அப்படின்னு ஒரு சப்தம் காதில் கேட்குறது. ஸோ தவம் புரிய சொல்லி ஒரு உபதேசம் கிடைச்சிருக்கு, நம்ம தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞானம் கொடுக்கப்படுறது. ஸோ பிரம்மாவுக்கே அப்படின்னும் போது அப்போது நம்ம எல்லாம் கண்டிப்பாக குழப்பமான சூழ்நிலையை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ எல்லா குழப்பத்திலிருந்தும், எல்லா சந்தேகத்திலிருந்தும், எல்லா மயக்கத்திலிருந்தும் நம்மளை விடுவிச்சுக்கிறதுக்கு கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்ட இந்த உபதேசம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அர்ஜுனனுடைய பாத சுவடிகளை அப்படியே பின்பற்றணும் அப்படின்னா, அர்ஜுனன் எப்படி ஏதோ கிருஷ்ணர் சொன்னதெல்லாம் அப்படியே கண்மூடித்தனமாக கேட்டுகிட்டே போயிட்டுருக்கல. கிருஷ்ணர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். புரியல, என்ன இன்னும் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்குறான். அதை கிருஷ்ணர் விளக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு போகிறான். சில சமயத்தில் நம்ம பார்க்கலாம், யாராவது வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்விக்கு வந்துடுவாங்க. அந்த கேள்விக்கு பதிலே கேட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அடுத்த கேள்வி முன்வைப்பாங்க. அப்புறம் அடுத்த கேள்வி தொடங்கலான்னு பார்த்தா அதுக்கு அடுத்த கேள்வி, 3வது கேள்வி வந்துடும். அதுக்குள்ளே தொடர்ந்து அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அர்ஜுனன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அதனால் இது நமக்கு ரொம்ப முக்கியம். அர்ஜுனன் இங்கே
அவனுடைய குழப்பம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லலை. கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை உள்ளது உள்ளபடி நம்ம கேட்டு புரிஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம குழப்பமும் தீர்ந்திருக்கும். இப்போ நம்மளுடைய நிலையும் அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கவனம் வேற எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இன்னும் கவனத்தோட, இன்னும் ஸ்ரத்தையோட, இன்னும் முழு ஈடுபாட்டோட கேட்க வேண்டி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது இந்த பொருளுரையில் சில பிரபுபாதர் முதல்ல சுருக்கமாக முந்தைய அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத சொல்கிறார். அது வழக்கமாக எல்லா அத்தியாயத்தினுடைய முதல் பொருளுரையில் முந்தைய அத்தியாயத்தினுடைய கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுவார். அதே மாதிரி அந்த அத்தியாயத்தினுடைய கருத்துக்கள் என்ன இருக்க போகிறதுன்றதையும் சொல்கிறார். அதே மாதிரி தான் இந்த பொருளுரையிலையும் சொல்லியிருக்கிறார். முதல்ல முந்தைய அத்தியாயத்தை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வரியில் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகங்களில் என்ன நடக்க போகிறதுன்றதையும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். ஸோ இப்போது அர்ஜுனனுக்கு என்ன ஒரு விஷயம் ஒரு மனசில் என்ன தோணுது அப்படின்னா, அவனுக்குள்ளே இப்போ குழப்பம் கிடையாது. முழுமுதற் கடவுள் யார் அப்படின்றதுல தெளிவாக இருக்கான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. பரம்பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பகவான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி முந்தைய அத்தியாயத்திலேயே பகவான்கிட்ட அவருடைய உன்னத நிலையை ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டார். பகவான்கிட்ட சரணடைஞ்சிட்டான் அர்ஜுனன். இப்போ அர்ஜுனனை பொறுத்த வரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போது நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமான்னா கிடையாது. அப்போது சாதாரண மக்கள் முழுமுதற் கடவுள் யார் அப்படின்றதில் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. அப்போது அவங்களுடைய அந்த குழப்பத்தை போக்குறதுக்காக அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? ஒரு கேள்வி கேட்குறான். சரி, நீங்கள் தான் எல்லாவற்றிற்கும் மூலம்ன்றத முந்தைய அத்தியாயத்தில் உங்களுடைய ஐஸ்வர்யங்களை இதெல்லாம் என்னை பிரதிநிதிக்குதுன்னு சொல்லி விளக்கிட்டீங்க. அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இதை நீங்கள் சொன்னால் மட்டும் பத்தாது. நீங்கள் தான் மூலன்றத எனக்கு காட்டுங்க. ஏன்னா நீங்கள் சர்வசக்தி படைத்தவர், உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் காட்டிட்டீங்க அப்படின்னா அப்போது எனக்கு பின்னாடி வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அப்போது அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்கிறதுல எனக்கு ஈஸியாக போயிடும். அவங்களும் நம்புறதுக்கு சுலபமாக போயிடும். சும்மா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் எல்லாத்தையும் படைத்தேன், சர்வ காரணம்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் நான் தான் எல்லாத்துக்கும் காரணன்றத காட்டுறது ஒன்று இல்லையா? இன்றைக்கி அவர் என்ன அவதூறாக பேசிட்டாருன்னு நீங்கள் போய் கோர்ட்டில் அவதூறு வழக்கு போட்டிங்க அப்படின்னா வெறுமனே அது வார்த்தையில் சொன்னால் மட்டும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பிரமாணம், என்ன சாட்சி இருக்குது கேட்பாங்க இல்லையா? நீதிமன்றத்துக்கு போனால் சாட்சிகள் ரொம்ப முக்கியம். இவர் பக்கத்தில் இருந்தார், இவர் கேட்டார், அவர் அந்த மாதிரி அவதூறாக அவரை பற்றி பேசினாரா? ஆமாம். உடனே அதுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி சாட்சி இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இல்லை, நீங்கள் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை நிராகரிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் நான் தான் சர்வ காரணம்னு சொல்லி உங்களை பரமபுருஷ பகவான்னு சொல்லி நிலைநாடிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்திலேருந்து எனக்கு அதை சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. நானும் அதை ஒத்துட்ருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாரும் இப்படி ஒத்துக்குவாங்களா? எல்லாரும் இதே மாதிரி ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறது? ஸோ அவங்கள ஏற்றுக்க வைக்கிறதுக்கு இன்னும் ஒரு படி முன்னே நீங்கள் தான் எல்லாவற்றிற்கும் மூலம், நீங்கள் தான் சர்வ காரணம் அப்படின்றத நீங்களே காட்டிட்டீங்க அப்படின்னா அப்போது எல்லாருக்கும் அதை ஏற்றுக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் விஸ்வரூபத்தில் விஸ்வ அப்படின்னா மிக பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சத்தையே நான் தான் படைக்கிறேன் அப்படின்றத பகவான் காட்டுறார்.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையும் நான் தான் உருவாக்கினேன் அப்படின்றத காட்டுறார். அது பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களில் இந்த விஸ்வரூபத்தினுடைய வர்ணனைகள் ரொம்ப விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி காட்டும்போது என்ன ஆகுது, இப்போ இந்த மாதிரி கிருஷ்ணர் தன்னை முழுமுதற் கடவுள்ன்ட்டு வாயால் சொன்னது மட்டும் இல்லாமல் அதை நடைமுறையில் காட்சியாக காட்டியிருக்கவும் சரியார். ஸோ அதனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ எதிர்காலத்தில் யாராவது கிருஷ்ணரை மாதிரி நானும் கடவுள்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்போது அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணலாம், சரி கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டினார், நீ காட்டு அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உடனே காட்டிடுவாங்களா? முடியாது. அவங்க முழுமுதற் கடவுளாக இல்லை அப்படின்னா பாப்பான்னு எதையோ வளர வேண்டுவாங்க இல்லையா? அவங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சேலத்தில் புத்தகம் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போனோம். ஒரு போலி அவதாரத்தோட ஒரு ஃபோட்டோ, பெரிய ஃபோட்டோவை வச்சு அவங்க அவர் தான் பகவான் நம்பி வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட புத்தகம் வாங்கிக்க சொல்லி கேட்குறோம். அவங்க முதல்ல மறுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இந்த புத்தகங்களை படிங்க, உண்மை உங்களுக்கு புரிய வரும், பகவான் யார், நம்ம யார், நமக்கும் பகவானுக்குள்ள உறவு என்னன்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த 11வது அத்தியாயம் விஸ்வரூபத்தை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அப்போ நம்ம சொன்னோம், இந்த மாதிரி பகவான் அப்படின்னா அவர் அர்ஜுனன் கேட்ட உடனே தனது 2 கை ரூபத்திலிருந்து விஸ்வரூபமாக விரிவடைந்து எல்லாவற்றையும் நான் தான் படைக்கிறேன்றதை விஸ்வரூபம் மூலமாக காட்டினார். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் பின்னாடி நடக்க போகிற விஷயம், இப்போ குருக்ஷேத்திர போர்க்களம் இன்னும் தொடங்கவே இல்லை. போர் தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த உபதேசம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் போரில் என்ன நடக்க போகிறதுன்றதெல்லாம் இந்த விஸ்வரூபத்தில் ஆல்ரெடி பகவான் அர்ஜுனனுக்கு காட்டிடுறார். நீ இது என்னுடைய பாட்டனார், என்னுடைய பீஷ்மர் என்னுடைய பாட்டனார், துரோணர் என்னுடைய குரு அப்படின்லாம் சொல்லி நீ சென்டிமெண்டலாக சண்டை போடாமல் விட்டாலும் அவங்க இறக்க தான் போகிறாங்க, ஏற்கனவே நான் அவங்கள கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நடக்க போகிறதையும் நடந்தது எல்லாத்தையும் காட்டுறார். ஸோ அந்த மாதிரி பகவான் அப்படின்னா விஸ்வரூபத்தை காட்டணும். ஸோ நீங்கள் ஒருத்தரை பகவான் நம்பிட்டு இருக்கீங்க இல்லையா, அவரை விஸ்வரூபம் காட்டுவாரா அப்படின்னா, அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ சென்னையில் எங்கள் பகவான் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறார், அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறமா அவர் விஸ்வரூபம் காட்டுவார் அப்படின்னாங்க. எந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்தனமாக இருக்காங்க பாருங்கள். இப்போ அர்ஜுனன் கேட்டபோது நீங்கள் இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய ஸ்லோகத்தில் படிக்கலாம். கிருஷ்ணர் சரிப்பா ஒரு 2 வருஷம் கழிச்சு வா, நான் விஸ்வரூபம் காட்டுறேன்னா சொல்கிறாரு கிடையாது. உடனே அதே மாதிரி விஸ்வரூபத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. இல்லை நீங்கள் திரும்ப உங்களுடைய சுயம் ரூபத்துக்கு வாங்க அப்படின்னா உடனே 4 கை ரூபத்தை காட்டுறார், அதுக்கப்புறம் 2 கை ரூபத்துக்கு வந்துடுறார். ஸோ பகவான் அப்படின்னா அவர் நினைச்ச மாத்திரத்தில் என்ன வேணால் செய்ய முடியும். அவர் தான் பகவான். அவரை எதுவுமே செய்ய வேண்டியது கிடையாது. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யத்தை. உபநிஷத்து என்ன சொல்லுது அப்படின்னா, பகவான் அப்படின்னா அவருக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவருக்கு பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை, எண்ணிலடங்காத சக்திகள் இருக்குது. அவருடைய சக்திகள் எல்லாத்தையும் செஞ்சிடும். இப்போ இங்கேயே நம்ம பார்க்கலாம், இந்த பௌத்திக உலகத்திலேயே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார் அல்லது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா எல்லா வேலையும் அவராக இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறாரு. அவருக்கு எத்தனையோ பர்சனல் அசிஸ்டண்ட் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க, எத்தனையோ அவருக்கு வேலை செய்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா? அவர் சும்மா அப்படி திரும்பி பார்த்தா போதும், கையசைச்சா போதும், பல வேலைகள் நடக்கிறது. ஸோ இந்த பௌத்திக உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஜீவாத்மாவே இந்த அளவுக்கு சக்தி படைச்சிருக்கிறார் அப்படின் போது பகவானை பற்றி சொல்ல வேணுமே என்ன? அவருக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் பகவான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்.
குறிப்பாக தன்னுடைய பக்தர்களின் திருப்திக்காக பல செயல்களை புரிகிறார். இதே பகவத்கீதையிலே நம்ம பார்க்குறோம். தேரோட்டின்ற நிலை ஒரு பெரிய ஒரு கௌரவமான வேலை கிடையாது. கார் டிரைவர் வேலை மாதிரி. டிரைவர் வேலை என்ன பெரிய கௌரவமான வேலையா என்ன? ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த வேலையை அவர் ஏற்றுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ஸ்தானத்துக்கு அவர் நினைச்சா அந்த குருக்ஷேத்திரத்தில் இருக்கிற அத்தனை சத்திரியர்களையும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக செயல்பட வைக்க முடியும். அவர் நினைச்சா முடியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் தானே பார்த்த சாரதியாக வரார், பார்த்தனுக்கு சாரதியா. ஸோ இந்த மாதிரி பகவான் எவ்வளவோ செயல்களை புரிகிறார். அந்த செயல்களோட நோக்கம் பக்தனை திருப்திப்படுத்தணுன்றதா இருக்கு. இப்போ ஏன் இந்த மாதிரி செயல்களை புரிகிறார்? எதுக்கு அவர் செய்யணும்? அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது அவர் எதுவுமே செய்யாமல் இருக்கலாமே. இந்த மாதிரி உபதேசம் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் இந்த பௌதிக உலகத்தில் ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரும் அவருடைய அம்சம்ன்றதை அவர் தெரிஞ்சிருக்கிறார். நம்ம மறந்துட்டோம், நமக்கு அது தெரியல. அதனால தான் நம்ம எதோ அபத்தமான செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஆளாளுக்கு ஒரு குறிக்கோளோடு நம்ம முட்டாள்தனமாக பல செயல்களில் ஈடுபட்டுருக்கிறோம். நம்ம நேரத்தையும் நம்ம சக்தியையும் நம்ம இந்த மனித வாழ்க்கை, அரிதான இந்த மனித வாழ்க்கையும் நம்ம வீணடிச்சிட்ருக்கிறோம். ஆனால் பகவானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது நம்முடைய நிலை என்ன, நம்ம எப்படி இருக்க வேண்டியவர்கள், இப்போ எப்படி இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோன்றதை அவர் பார்க்குறார். அதனால் அவர் என்ன பண்ணுறார்? இந்த மாதிரி அவதாரம் பண்ணுறார், இந்த மாதிரி உபதேசம் பண்ணுறார், இந்த மாதிரி அர்ஜுனன் மூலமாக நமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்குறார். ஸோ இதுதான் உண்மையான ஒரு குரு, உண்மையான பகவான். அப்படின்னா இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கக்கூடிய, மாயையில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு அறியாமையில் இருக்கிறவங்கள அறிவு நிலைக்கு கொண்டு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து, இந்த பௌதிக பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கக்கூடியவர் தான் குரு, அவர் தான் பகவான். ஸோ குரு பகவான் அப்படின்ற அந்த ஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஆன்மீகமான நிலையில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக எத்தனையோ மக்கள் போலியான குருவையும் போலியான பகவானையும் போய் அடைக்கலம் அடைஞ்சு அவங்ககிட்ட ஏமாந்து போயிட்டுருக்காங்க. இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு குரு ஒருத்தர், அவர்கிட்ட ஆன்லைனில் ட்விட்டர் மூலமாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறார். என்ன கேள்வி அப்படின்னா, சுவாமிஜி, நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. எப்போவும் மற்றவங்க முன்னாடி என்னை காட்டிக்கிறதுக்கு நான் விரும்ப மாட்டேங்கிறேன். எப்போவுமே நான் தனித்தே இருக்கேன். நான் கருப்பாக இருக்கிறதுனால மற்றவங்க என்னை சரியாக ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. எனக்குள்ளே ஒரு உற்சாகம் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது. என்னால் சுதந்திரமாக வெளியில் போய் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியல. எனக்குள்ளே எப்பவும் ஒரு ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. இப்போது அந்த ரொம்ப பிரபலமான சுவாமிஜி ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்டிருக்கக்கூடிய அவர் பதில் சொல்கிறார். மேக் யுவர் லைஃப் கலர்ஃபுல். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையை வண்ணமயம் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு 2 வார்த்தையில் பதில் சொல்லிட்டார். இப்போ என்ன புரிஞ்சுது உங்களுக்கு சொல்லுங்கள்? இந்த பதிலில் இருந்து நீங்கள் இப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும். உங்கள் பிரச்சனை, நீங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது, மற்றவங்க நம்மளை ஏளனமாக கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு நினச்சி நீங்கள் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அப்படி உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பதில் வருது. என்ன பண்ணுவீங்க இப்போ?
ஆ என்ன 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 பெயிண்ட்டு ஏசியன் பெயிண்ட் கடையில் போய் எல்லா கலர்லேயும் ஒரு டப்பா கொடுங்கன்னு வாங்கி என்ன கலர் பண்ணிக்குவீங்களா உடம்ப? ஆ? என்ன புரிஞ்சுது இதில் சொல்லுங்கள். ம் தான் கருப்பா இருக்குன்னா நம்மளுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தி நம்மளை வந்து அழகுபடுத்திக்கணும். உண்மையான ஒரு குருவாக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பார்? பகவத்கீதையில் நம்ம கேட்டதை பொறுத்து பிரபுபாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா, நீ முதல்ல இந்த உடல் கிடையாது. உடல் அப்படின்றது கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம். முதல்ல நம்ம இந்த உடலே கிடையாது. நம்ம ஆத்மா. ஆத்மான்றது ஆன்மீகமானது. ஆத்மா எல்லா ஆத்மாவும் சமம்தான். இந்த உடலை அடையாளப்படுத்தணும் அப்படின்னா அது உண்மையான அடையாளம் கிடையாது. உடல் சார்ந்த அடையாளங்கள் எதுவும் உண்மையானது கிடையாது, நிலையானது கிடையாது. ஸோ அதனால் என்ன, நான் கருப்பு வெள்ளை அப்படின்ற அடையாளங்களை விட்டுட்டு நான் ஆத்மான்ற நிலையை நீங்கள் உணர்ந்து ஆத்ம தளத்தில் செயல்படு. அப்போ நீ இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்ப அப்படின்னு சொல்லி ஒருத்தனை அறிவு நிலைக்கு உயர்த்துறது இதுதான் இல்லையா? அதை விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை வண்ணமயமாக்கி கொள் அப்படின்னா என்ன பண்ணுவான் அவன்? சரி, இதுதான் இப்படின்னா இன்னொரு கேள்வி. சுவாமிஜி, நீங்கள் எப்போ கேட்டாலும் இந்த மாதிரி உடனுடனே அதுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப சில சமயத்தில் அதிர்ச்சியாக இருக்குது, சில சமயத்தில் கொஞ்சம் வினோதமாக இருக்குது. இந்த பதிலெலாம் எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஃப்ரெஷ்லி பேக்டு. ஃப்ரெஷ்லி பேக்டு அப்படின்னா இப்போ தான் நான் நானாக உருவாக்குனது, நானாக செஞ்சது, நானாக ஒரு பதிலை சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் பிரபுபாதர் என்ன சொல்கிறார்? எவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு. நான் முட்டாளாக இருக்கலாம், நான் பக்குவம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் பரம்பராவில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், பகவான் பக்குவமானவர்கள், அவங்க சொல்கிறத அப்படியே நான் சொன்னேன்னா நீங்கள் பலனடைவீங்க. நீங்களும் அதை மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை கேட்குறவங்களும் பலனடைவாங்க. இதுதான் பரம்பரா. அது ஃப்ரெஷ்லி பேக்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் மனசில் என்ன தோணுதோ எல்லா குப்பையும், ஏற்கனவே இங்கே இருக்கிறது எல்லாம் குப்பை தான். இங்கே ஃப்ரெஷ்லி பேக் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது? என்ன புரியும் அவனுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொரு கேள்வி என்னன்னா, சுவாமி, வாட் இஸ் த கோல் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம பக்தரில் ஒருத்தர் கேட்குறாரு. வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கையின் குறிக்கோள் பகவானை அடையணும். வேற என்ன? அது ஒன்று தானா? சரி, இப்போ இந்த சுவாமிஜி என்ன பதிவு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்கிற எதெல்லாம் வாழ்க்கையின் குறிக்கோள் இல்லையோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடு. கடைசியில் என்ன மீதி இருக்கிறோ அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த டேபிள் வாழ்க்கையின் குறிக்கோளா? இல்லை. இந்த டேபிள் இல்லை. இந்த பாட்டில் இது இல்லை. இந்த ஸ்டாண்டு இதுவும் வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த மைக்கு இது வாழ்க்கையின் குறிக்கோள். இந்த பாய் இதுவும் இல்லை. இந்த கம்பம் இதுவும் இல்லை. எவ்வளோ எழுதுவீங்க நீங்கள்? எவ்வளவுங்க எழுதுவீங்க? வாழ்க்கையை முடிஞ்சு போயிடுமாங்க நீங்கள் வாழ்க்கை குறிக்கோளை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள. இது நான் ஏதோ ஒருத்தங்களை கேள்வி பண்ணுறதுக்காக சொல்லலை, இது நடந்த ஒரு விஷயம். இது ஏதோ நானும் கற்பனையாக சொல்கிற விஷயம் கிடையாது. வேணா நான் உங்களுக்கு அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டு கொடுக்குறேன், அந்த போஸ்ட் நீங்கள் பாருங்கள். இவர் வந்தாருன்னா இவரை பார்க்குறதுக்கு முன் வரிசையில் உட்காந்து அவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நீங்கள் குறைஞ்சது 10,000 20,000 பணம் கொடுக்கணும்.
அவ்வளவு பிரபலம். அவரோட ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளத்தில் வந்துச்சு அப்படின்னா 2 நாள் 3 நாளில் பல லட்சம் வியூஸ் போகுது. மக்கள் காத்துட்ருக்காங்க அவரோட வீடியோ கேட்குறதுக்கு, அவர் என்ன பேசுகிறாருன்றத. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குருன்னா அர்ஜுனன் மாதிரி இருக்கணும். எதிர்காலத்தில் மக்கள் பலனடைகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குறார். உண்மையிலேயே அறிவை கொடுக்கணும். ஆன்மீகன்றது ஏதோ வாயில் வந்ததெல்லாம் உளர்றது கிடையாது, அபத்தமாக பேசுறது கிடையாது. அது ஆன்மீகம் ஆகாது. அல்லது வெளி தோற்றத்தில் ஒரு பெரிய நீண்ட தாடியை வச்சுக்கிட்டு பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு தன்னை ஒரு பெரிய குருன்னு காட்டிக்கிறதும் ஆன்மீகம் ஆகிட முடியாது. ஆன்மீகம் அப்படின்னா உண்மையான அறிவு கொடுக்கப்படணும். அது முறையாக பரம்பரா வழியாக பெறப்படணும். அப்போ தான் அதில் நம்ம பலனடைய முடியும். இல்லைன்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இன்றைக்கி மக்கள் சென்டிமெண்ட்லாம் போய் ஒரு சினிமா தேட்டரில் உட்காடுறாங்க. அலற காட்சி வந்ததுன்னா, சோக காட்சி வந்ததுன்னா அவங்களும் அலறாங்க. ஒரு காமெடி சீன் வந்ததுன்னா சிரிக்கிறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொழுதை வீணடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. காசையும் கொடுத்து அவங்க பொழுதையும் வீணடிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும் இருக்கும். இப்போ அது பரம்பரா மூலமாக ஒரு அறிவு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, அந்த மாதிரியான போலி பேரளவிலான அந்த குருக்கள் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி உங்கள் பொழுதை வீணடிக்க முடியும், உங்கள் பணத்தை வீணடிக்க முடியும். வேற ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. ஸோ அதனால் நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும், நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த புத்தகமும் படிக்காதீங்க, எந்த புத்தகமும் படிக்காதீங்கன்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். இது முரண்பாடாக இல்லை? அந்த கருத்தை வலியுறுத்துறதுக்கு ஒரு புத்தகம் எழுதுகிறார். நான் கடவுள்னு சொல்கிறதுக்கு வரல, நீங்கள்லாம் கடவுள்னு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறார் இன்னொருத்தர். அப்போ நான் கடவுள்னா அதுக்கு நீ எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? கடவுள்னா எனக்கு தெரியாதா நான் தான் கடவுள்னு? நான் கடவுள் அப்படின்னா அப்போ எனக்கே தெரியாத மாதிரி எப்படி இருக்க முடியும்? எனக்கு இன்னொருத்தர் நான் தான் கடவுள்னு சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா என்ன? பாருங்க இந்த மாதிரி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மக்கள் இந்த மாதிரியான ஆட்கள் பின்னாடி போய் ஏமாற விரும்புகிறாங்க. அதுதான் உண்மை. ஏமாற்றுபவர்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் மக்கள் ஏமாற விரும்புகிறார்கள். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதருடைய குரு அடிக்கடி ஒரு வாக்கியம் சொல்லுவார், திஸ் வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சீட்டர்ஸ் அண்ட் சீட்டட் அப்படிம்பார். ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்திருக்கு இந்த உலகம் அப்படிங்கிறார். எப்போவுமே. ஏன் அப்படின்னா, எப்போவுமே மக்கள் இந்த மாதிரி போலியான சில சித்துகள் மூலமாக சாம்பலை கையில் வர வைக்கிறது, ஒரு தங்க செயினை வர வைக்கிறது, ஒரு வாட்ச் வர வைக்கிறது, ஒரு லிங்கத்தை எடுக்கிறது வாயிலேருந்து, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன சில இது பார்த்திங்கன்னா நீங்கள் மேஜிக் ஷோ போனீங்கன்னா 1000 காட்சி இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஒரு 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு மேஜிக் ஷோவில் போனீங்கன்னா அந்த மேஜிக் பண்ணுறவர் மேஜிக் மேன் இதை இன்னும் பெட்டராக காட்டுவார், இன்னும் நிறைய காட்டுவார். இந்த பெயரளவிலான கடவுள் ஒரு வாட்ச் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பக்தரை பேரளவிலான இந்த பக்தர் வாங்கிட்டு பார்க்குறாரு, பின்னாடி ஹெச்எம்டின்னு எழுதியிருக்குது. என்ன பகவான் இவர்? அது எதுக்கு ஹெச்எம்டி கம்பெனியில் உருவான வாட்ச் இவர் கொடுக்கணும்? இவர் பகவான், இவர் கிரியேட்டர் இல்லை, இவர் பேர் இல்லை இருக்கணும் அதில். இவர் தானே எடுத்து கொடுக்குறாரு.
அதுதானே நியாயம். ஆ? ஏதோ ஒரு கம்பெனியில் உருவாக்கின வாட்சியை கொடுக்கறதுக்கு இவர் யார் பகவான்? இவர் எதுக்கு பகவானாக இருக்கணும்? ஆ? இன்னொரு பகவான் வந்து கூட்ட நெரிசல், பக்தர்களுடைய நெரிசலில் சிக்கி அவரை போட்டு சிக்கி அவர் கால் உடைஞ்சு போய் அவரை 2 வாரத்துக்கு ஓய்வு எடுக்க சொல்லி மருத்துவர் அட்வைஸ் பண்ணாருன்னு அவர் போய் ஊட்டியில் உட்காந்துக்கிட்டார். கெஸ்ட் ஹவுஸில் போய் நியூஸ் பேப்பரில் வந்தது. கிருஷ்ணர் அந்த மாதிரி எங்கேயாவது போர்க்களத்தில் சண்டை போட்டு ரொம்ப களைப்பாகி போய் அவர் போய் ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு எங்கேயாவது பார்க்குறோமா மகாபாரதத்தில்? என்ன பகவான்கள் இவங்க, என்ன குருமார்கள் இவங்க? ஸோ இந்த மாதிரியான மக்கள் நம்மளை ஏமாத்திரக்கூடாது, நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக அர்ஜுனன் இந்த கேள்விகளை இங்கே கேட்குறான். ஸோ அதனால் உண்மையிலேயே பகவத்கீதையை உள்ளது உள்ளபடி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, பகவத்கீதையினுடைய முழுமையான பலனை நம்ம அடையணும் அப்படின்னு நினச்சோன்னா, அப்போ அர்ஜுனனுடைய பாத சுவடுகளை பின்பற்றணும். அர்ஜுனன் எப்படி ஏற்றுக்கொண்டானோ அது போல் நம்மளும் ஏற்றுக்கொள்ளணும். ஸோ அதனால தான் சில பிரபுபாதர் பகவத்கீதையின் அறிமுகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாக்கியம் எழுதுவார். குறைஞ்சபட்சம் ஏட்டளவுலையாவது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்ன்றதை ஏற்றுக்கிட்டு இந்த பகவத்கீதை படிங்க அப்படின்பார். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் அதில் நம்பிக்கை இல்லாமையே படிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் பகவத்கீதையை, ராமாயணத்தை, மகாபாரதத்தை எல்லாம் படித்து எப்படி கிருஷ்ணரை தவறாக விமர்சிக்கலாம், எப்படி கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலான்றதுக்காகவே படிக்கிறாங்க. நீ அந்த எண்ணத்தோடு படித்தன்னா உனக்கு அப்படி தான் தெரியும். கிருஷ்ணர் பகவானா அங்கே தெரியவே தெரியாது. கிருஷ்ணர் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் தன்னை பகவானாக வெளிப்படுத்திக்க மாட்டார். அவருக்கு அதுக்கு அவசியமே கிடையாது. நாகம் பிரகாச சர்வசி யோகமாயா சமாவிருத்தா. பகவத்கீதையிலே பகவான் சொல்கிறார், யோகமாயா மூலமாக என்ன நான் மறைச்சிக்கிறேங்கிறார். யாருக்கு? துஷ்டர்களுக்கு, அசுரர்களுக்கு, நம்பிக்கையற்ற நாத்திகர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்திக்கிறது இல்லைங்கிறார். பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு நினைக்கிற அருவவாதிகளுக்கு நான் என்னை வெளிப்படுத்திக்கிறது இல்லைங்கிறார். எதுக்கு அவரை வெளிப்படுத்திக்கணும்? என்ன நம்பாத ஒருத்த முன்னாடி நான் நிற்கணுன்ற அவசியம் என்ன இருக்கு? என்ன கிண்டல் பண்ணுறான்னு தெரிஞ்சும் நான் அவர் முன்னாடி நிற்கணுன்ற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நரேந்திர மோடி பிரதமர் இல்லைன்னு நான் தொண்டை கிளி இங்கே எவ்வளோ வேணால் கத்திட்டு இருக்கலாம். அவர் என் முன்னாடி உடனே ஃப்ளைட் பிடிச்சி கரூர் இங்கே இல்லைப்பா, இங்கே பாரு கிருஷ்ணதாஸ், நான் தான் பிரதமர், இங்கே பாரு நான் பதவி ஏற்றிருக்கேன், எனக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்குது எல்லாம் சொல்லி பிரமாணம் எல்லாம் காட்டி என்னை நம்ப வைக்கணுமா என்ன? அவர் நான் யார்? உண்மையே கிடையாது. தமிழில் சொல்லுவோம் இல்லையா, சூரியனை பார்த்து நாய் குறைச்சா யாருக்கு கேடு? சூரியனுக்கா? ஏன்னா நாய் அந்த சூரியனை பார்த்து பார்த்து குறைச்சிட்டே இருக்கு. சூரியன் அதனால் பாதிக்கப்படுமா என்ன? கிடையாது. இந்த நாயோட தொண்டை தான் காஞ்சி போகும். நாய் தான் அதனால் கெடுதல் அடைய போகுது. சூரியனுக்கு அவசியமே கிடையாது அதை பொருட்படுத்திக்கணும்னு. அது மாதிரி தான் பகவான், இது பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் இந்த மாதிரி மூடர்களை மாயையில் வைக்கிறதுக்காகவே, அவங்கள குழப்பறதுக்காகவே பகவான் சில செயல்கள் புரிகிறார். வேட நம்பு விட்டு அவருடைய பாதத்தில் பட்டு அவர் இறந்து போனாராம். ஓகே, பாகவதம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் ஆச்சாரியர்களுடைய விளக்கம் நமக்கு தெளிவாக இருக்குது. பகவான் அப்படி இல்லை. ஏன்னா அவர் என்ன இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ரதம், அவருடைய குதிரைகள், அவருடைய எல்லா கூட இருந்து அத்தனையும் வைகுண்டத்துக்கு அனுப்புகிறார். அவர் வைகுண்டத்துக்கு போக முடியாதா என்ன? ஆனால் ஏன் அப்படி ஒரு காட்சி அங்கே
சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான மூடர்கள் அவஜானந்தி மா மூடா மானுஷ்யம் தனமாசிரிதம் பரம்பாவம் அஜானந்த பரம்பாவம், என்னுடைய பரம்பாவம் மிக இந்த உன்னதமான நிலையை அறியாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷனுக்கு கூட கால் பாதத்தில் அம்பு விட்டோன்னா செத்து போக மாட்டான்பா. ஒருத்தன் சொன்னான், விஷ அம்பா இருந்ததுன்னா ஸோ நீங்கள் தர்க்கம் பண்ணணுன்னா பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். உண்மையை புரிஞ்சுக்கணும்னு ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் அதுக்கு 1000 வழி இருக்குது. அவ்வளவு விளக்கங்கள் இருக்குது, அவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்குது. பகவானே நேரடியாக விவரிக்கிறார். பகவத்கீதை விட சிறந்த ஒரு சாஸ்திரம் தேவையே கிடையாது. இதை விட சிறந்தது எதுவும் கிடையாது. இதை விட வேறு எதுவும் தேவையே கிடையாது நமக்கு. பகவத்கீதை ஒன்று போதும். சாக்ஷாத் பகவானே இங்கே பேசிகிட்டு இருக்கிறார். அவரை பற்றி பேசுகிறார். இதை விட வேற என்ன நமக்கு வேணும்? பகவானே அவருடைய வாயால் சொல்கிறார், அவஜானந்தி மாம் மூடா. மாம் மூடா வெறும் மூடான்னு சொல்லலை, வெறும் முட்டாள்னு சொல்லலை, மா மூடா பெரிய முட்டாள். யாரு? மனுஷம் தனமாசிரிதம். நான் மனுஷ ரூபத்தில் வந்ததுனால எனக்கு 2 கை இருக்குது, அவருக்கு 2 கை இருக்குது. எனக்கு ஒரு தலை இருக்குது, அவருக்கு ஒரு தலை இருக்குது. எனக்கு 2 கால் இருக்குது, அவருக்கு 2 கால் இருக்குது. அப்போ அவரும் என்னது மாதிரி தான். ஆனால் அவர் கோவர்தன மலையை தூக்குனாரே 6 வயசு இருக்கும்போது, 7 நாள் பிடிச்சிருந்தாரே. நீ பண்ணுவியா? பூத்தனாவை 3 மாதம் குழந்தையா இருக்கும்போது வதம் பண்ணாரே, நீ பண்ணுவியா? திருநாவிரதனை வதம் பண்ணாரே, சகடாசுரனை வதம் பண்ணாரே. அவரை வெண்ணெய் திருடி சாப்பிட்டாருன்னு கோபியர்கள் புகார் பண்ணுறாங்க. ஒரு நாள் போகலன்னா திருப்பி கூப்பிட்றாங்க. நீ அந்த மாதிரி யார் வீட்லேயாவது போய் திருடிட்டு அடுத்த நாள் போகலன்னா அந்த வீட்டுக்காரங்க திரும்பி என் வீட்டில் திருடிட்டு போப்பான்னு கூப்பிடுவாங்களே யாராவது? எங்கேயாவது அதை பார்த்துருக்கேமா? இதுதான் பகவான். பகவான்றது அவ்வளவு மலிவான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா யார் வேணால் பகவான் ஆகிட முடியாது. பகவான்ற ஸ்தானம் அது நிரந்தரமான ஸ்தானம். யாரும் பகவான் ஆக முடியாது. பிரதமர் ஆகலாம், மந்திரி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். ஏன் பிரம்மா சிவன் போன்ற சிவபெருமான் ஆக முடியாது கூட, பிரம்மாவும் ஆகலாம். மற்ற 39 கோடி தேவர்களில் எந்த பதவி வேணால் அடையலாம். ஆனால் பகவானாக ஆக முடியாது. அந்த போஸ்ட் ஆல்ரெடி ஏன்னா ஃபிக்ஸ், நிரந்தரமான போஸ்ட் அது. ஆக்சுவலி அது போஸ்ட் கிடையாது, அது அவருடைய நித்தியமான ஸ்தானம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அர்ஜுனுடைய பாதச்சுவடை பின்பற்றணும். பிரபுபாதர் மாதிரியான ஒரு தூய பக்தர், தூய வைஷ்ணவருடைய உபதேசங்கள் மூலமாக இதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. இல்லைன்னா நம்மளும் இந்த பௌத்திக உலகத்தில் மற்றவங்களை போல ஒருத்தங்களாக நம்மளும் இந்த உலகத்திலேயே குழம்பிட்டு நம்முடைய சந்தேகங்களோட, நம்முடைய குழப்பங்களோட நம்ம திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பிறந்து இறந்து சம்சார சக்கரத்தில் சுழண்டுகிட்டே இருக்கணும். புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சி சுழண்டுகிட்டே இருக்கும். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, சரி அடுத்த பிறவியில் நம்ம பார்த்துக்கலான்னு சொன்னால், அடுத்த பிறவி மனுஷ பிறவியாக இருப்போன்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு நாயாக பிறந்துடுறோம், என்ன ஆகும்? எப்படி? மனுஷனாக இருக்கும்போதே நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியல. இப்போவே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போவே நம்ம முழு ஈடுபாடோடு செய்ய முடியல. நாயாக இருந்து நம்ம பகவத்கீதையை புரிஞ்சுக்கணுன்னா எங்கே முடியும்? எப்படி அது சாத்தியமாகும்? ஒரு பறவை ஆகிடும், ஒரு மரமாக நின்றுடுறோம் எங்கேயோது. யோசிச்சு பாருங்கள், எப்படி ஆகும்?
என்ன நடக்கும், நமக்கு எத்தனை ஜென்மம் ஆகும்னு இன்னும் உத்தரவாதம் கிடையாது மறுபடி. ஸோ அதனால் பெட்டர் கிடைச்சிருக்கிற இந்த அரிதான வாய்ப்பை நம்ம அர்ஜுனன், பிரபுபாதர் மாதிரியான தூய வைஷ்ணவர்களுடைய பாதசுவடியை பின்பற்றி உண்மையை புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.